சென் ஹெல்ப். இது இந்த வருஷம் வந்த ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் சர்வைவல் த்ரில்லர்ஸ். இதோட கம்ப்ளீட் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். லிண்டா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. அவள் ஒரு சின்சியரான ஒர்க்கர். எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அதை அவள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவா. இதை பார்க்குற அவளோட பாஸ் அவளை விபியாக ப்ரமோட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே இறந்து போகிறாரு. அவர் பொசிஷனுக்கு வர்ற அவரோட பையன் பிராட்லி லிண்டாவை ப்ரமோட் பண்ணாமல் அவன் ஃப்ரெண்டு விபி ஆக்குறான். இதனால் கடுப்பான லிண்டா பிராட்லி கிட்ட சண்டை போடுறான். பிராட்லி அவளை விபி ஆக்காததுக்கு என்னென்ன ரீசன்ஸ்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு சோஷியல் பிஹேவியரே தெரியல, அப்புறம் உன் மேலே ஃபுட் ஸ்மெல்லாம் வருது, அது உன்னோட ஒர்க்கிங் டேபிள் டைனிங் டேபிள் இல்லைன்னுலாம் சொல்கிறான். லிண்டா மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்போது பிராட்லியோட பிஏ வந்து, லிண்டா நமக்கு தேவை, நம்ம அடுத்து பண்ண போகிற பீஜிங் ப்ராஜெக்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது அவளால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பிராட்லி ஒரு பிளான் போடுறான். அவன் லிண்டாவை கூப்பிட்டு பீஜிங் ப்ராஜெக்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணால் ஒன்று விபி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். லிண்டாவும் ஹாப்பி ஆகிடுறான். மறுநாள் எல்லாரும் ஃப்ளைட்டில் பீஜிங் கிளம்புறாங்க. லிண்டா அந்த பிரச்சனையை ஃப்ளைட்லேயே சரி பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த டைமில் மற்றவங்க சிரிக்கிற சத்தம் கேட்டு என்னடான்னு பார்த்தா அவங்க இவ சர்வைவர் ஷோக்கு அனுப்பிச்சு ஆடிஷன் வீடியோ பார்த்து தான் சிரிக்கிறாங்க. லிண்டாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் கிட்டத்தட்ட சால்வ் பண்ண ப்ராஜெக்டை டெலீட் பண்ணுறா. இந்த சர்வைவர் ஷோ பற்றி இங்கே சொல்லியே ஆகணும். இது ஒரு ரியாலிட்டி ஷோ. ஒரு 10-12 கண்டஸ்டன்ஸ் கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி உயிர் பிழைக்கிறாங்கன்றது தான் அந்த ஷோ. லிண்டா வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அவளோட ஒரே பொழுதுபோக்கே அந்த ஷோவை பார்க்குறதான். சரி, ஃப்ளைட்டுக்கு வருவோம். லிண்டா ப்ராஜெக்ட் சொல்யூஷனை டெலீட் பண்ணுற அதே டைமில் அந்த ஃப்ளைட் புயலில் மாட்டி ஆக்சிடென்ட் ஆகுது. கண்ட்ரோல் இல்லாமல் கடலில் விழுகுது. லிண்டா கஷ்டப்பட்டு ஒரு தீவை கண்டுபிடிச்சி கரையேறா. அங்கே பார்த்தா அவள் புது பாஸ் பிராட்லியும் இருக்கான். என்னதான் லிண்டாவுக்கு பிடிக்கலைனாலும் அவனையும் காப்பாற்றுறா. சர்வைவர் ஷோவை தொடர்ந்து பார்க்குற லிண்டாவுக்கு அந்த தீவில் பிழைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஷெல்டர் உருவாக்குறா, ஃபுட்ஸ் கொண்டு வரா, நெருப்பு மூட்டுறா, எல்லாமே பண்ணுறா. கொஞ்சம் நேரம் கழித்து பிராட்லியும் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு பெரிய ஷாக். இந்த தீவில் 2 பேர் தான் இருக்கோம், மற்றவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு லிண்டா சொல்கிறா. பிராட்லிக்கு கோவம் வருது. ஏன்னா காலில் அடிபட்டதால் அவனால் நடக்க முடியாது. லிண்டா ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவனால் பிழைக்கவே முடியும். இருந்தாலும் அவன் பாஸ் மாதிரியே நடந்துக்கிறான். லிண்டாவை திட்டிகிட்டே இருக்கான். டென்ஷனான லிண்டா ஒரு 2 நாள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டுடுறா. தண்ணி கூட கிடைக்காத பிராட்லி 2 நாளைக்கு அப்புறம் இறங்கி வர்றான். அவன் நடந்துக்கிட்டதுக்கு சாரி சொல்லிவிட்டு லிண்டா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அப்போ அவள், நீ ஆஃபீஸில் வேணால் பாஸாக இருக்கலாம், ஆனால் இந்த தீவில் நான் தான் பாஸ்ன்னு சொல்கிறான். பிராட்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். போக போக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. லிண்டா அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரா. தண்ணியை எப்படி சேமிக்கிறது, பன்னி வேட்டையாடுறது, விஷச்செடி, இப்படி எல்லாத்த பற்றியும். அப்போது எக்ஸ் மாதிரி ஒரு பாறையை காமிச்சு, அங்கே மட்டும் போயிடாத, அங்கே ஃபுல்லாக விஷச்செடியும் முள்ளும் தான், போனால் கன்ஃபார்ம் டெத் அப்படின்னு சொல்கிறா. எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிராட்லி அன்றைக்கி அவனே டின்னர் செய்கிறான். அதை சாப்பிடும்போது பிராட்லி அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு லிண்டா வருத்தப்படுறா. உன் பேரண்ட்ஸ்னால தான் நீ இப்படி நடந்துக்கிட்ட போல, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கதையை சொல்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆனது, அவள் புருஷன் டார்ச்சர் பண்ணது, அவன் குடிச்சிட்டு கார் ஓட்ட இவ சாவி எடுத்து கொடுத்தது, அதனால் அவன் செத்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சரிஞ்சு விழுகிறா. என்னடான்னு பார்த்தா பிராட்லி அவன் செஞ்ச டின்னரில் விஷச்செடியை கலந்துருப்பான். அவளை விட்டுட்டு அவன் சீக்ரெட்டாக செஞ்சு வச்ச படகுல எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த படகு ஸ்ட்ராங்காக இல்லாதனால உடஞ்சிருது. அவனும் அலையில் மாட்டி ஒரு வழியாக கரையேறான். லிண்டா வந்து அவனை திரும்ப காப்பாற்றுறா. அந்த பாய்சனோட அளவு ஆளை கொள்கிற அளவுக்கு பத்தாதுன்னு எக்ஸ்பிளைனும் பண்ணுறா. பிராட்லி அவகிட்ட சாரி கேட்குறான். மறுநாள் 2 பேரும் ஆக்டோபஸ் செஞ்சு சாப்பிட்றாங்க. பிராட்லியால் கொஞ்சம் நேரத்தில் அசையவே முடியல. என்னன்னு பார்த்தா அது லிண்டாவோட பிளான். முந்தின நாள் பிராட்லி செஞ்ச டின்னருக்கு பழி வாங்கியிருப்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியாக தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் மாட்டாங்க. ஒரு நாள் பிராட்லியை தேடிட்டு அவனோட ஆள் அந்த தீவுக்கு வந்துடுவா. லிண்டா அவளை பார்த்து ஷாக் ஆகிறா. ஆனால் சடனாக பிளான் பண்ணி அவள் சோழியை முடிச்சிடுறா. அவள் பாடி கரை ஒதுங்குது. அவள் கையில் இருக்க மோதிரத்தை வச்சு அது யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சான் பிராட்லி. இதுக்கு காரணம் லிண்டா தான் தெரிஞ்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். லிண்டா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வழுக்கு பாறையில் ஏறிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறா. உன் புருஷனை கொன்ன மாதிரி தான் என் ஆளை கொண்டுட்டேன்னு அவளை அடிக்கிறான். லிண்டா அவகிட்ட இருக்க கத்தியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு ஓடுற பிராட்லி ஒரு பெரிய ராயல் பங்களாவை பார்க்குறான். அது லிண்டா போக வேணான்னு சொன்ன எக்ஸ்பாரை கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பிராட்லி உள்ளே ஹெல்ப் கேட்கலான்னு போகிறான். ஆனால் லிண்டா ஆல்ரெடி உள்ளே வந்துட்டா. எல்லா கேமராஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த லிண்டா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம மட்டும்தான் அந்த தீவில் இருக்கலான்னு பார்த்தேன், ஆள் வந்தால் எப்படி சும்மா விட முடியும், நீயும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட, நாம் இங்கேயே இருக்கலான்னு சொல்லுவாள். அவள் கையில் இருக்க கன்னை பார்த்துட்டு பிராட்லியும் ஓகே நாம் இங்கேயே இருந்துடலான்னு சொல்லுவான். அதை பிடுங்கி பிராட்லிஸோட ட்ரை பண்ணுறப்ப தான் அதில் புல்லட்டே இல்லைன்னு தெரியும். லிண்டா சும்மா விடுவாளா? பக்கத்தில் இருக்க கால் ஸ்டிக் எடுத்து ஒரே அடி, சோலி முடிஞ்சு. கட் பண்ணால் லிண்டா எஸ்கேப் ஆகி அவள் ஊருக்கு வந்து ஜாலியாக இருக்கா.
இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி தான் மைண்டில் இருந்துச்சு. இவன் நல்லவளா இல்லை கெட்டவளா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.